அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 29. குந்தவை ஜீனாலயம். கைக்கோளர் படை வீரரில் இரு பதின்மர் அந்த குறுகிய பாதை வழியே ஒருவர் பின் ஒருவராக தம் குதிரைகளை செலுத்தி சென்று கொண்டிருந்தனர். கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து வடமேற்கில் சென்று கொண்டிருந்த அந்த பாதை இரண்டாக பிரிந்து வடபுறமாக ஒன்றும் தென்புறமாக ஒன்றும் போயின. தென் திசையில் திரும்பிச் சென்ற பாதை தவத்துறை என்ற லால்குடி வரை சென்று முடிவடையும். வடதிசை நோக்கி சென்ற பாதை திருமாணிக்குழி காட்டை தொட்டது. அந்த காடு ஒரு காலத்தில் சமணர்கள் வாழ்ந்த ஊராக இருந்தபோது இந்த பாதை மிகவும் பிரபலமாக விளங்கியதுண்டு. ஆனால் இப்போதோ அது பயனின்றி பாழாகி கிடந்தது. கால்நடைக்கோ வாகனங்கள் செல்லவோ யாரும் பயன்படுத்துவதில்லை. அடர்ந்த வனாந்திரத்தின் இருதய பாகத்தை தொட்டு முடிவடைந்த அந்த பாதையை யார்தாம் எதற்கென்று உபயோகப்படுத்துவார்கள்? எப்போதேனும் கன்று காலிகளை மேய்ச்சலுக்கென்று அவ்வழியே சிலர் ஓட்டிச் செல்வர். அதுவும் அபூர்வம்தான். திருமாணிக்குழி காட்டில் துஷ்ட மிருகங்கள் ஏராளமாக வசித்து வந்ததால் ஆடு மாடுகளை அப்பக்கம் ஓட்டி வரவே ஆயர்கள் அஞ்சினர். ஆகையால் அந்த பாதை நெடுநாட்களாகவே சீரழிந்து கிடந்தது. சிறு முட்கள் செறிந்த களா செடிகளும் வெள்ளெருக்கு செடிகளும் மேடும் பள்ளமுமாக இருந்த அப்பாதை எங்கும் வளர்ந்து கிடந்தன. சில இடங்களில் பாறைகள் தலை நீட்டி கொண்டிருந்தன. சில இடங்களில் நீர் அரிப்பு ஏற்பட்டு பெரிய பெரிய வாய்க்கால்கள் பறிந்து விட்டிருந்தன. இப்படி கிடந்த பாதையில்தான் அந்த 20 கைக்கோளர் படை வீரர்களும் சென்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் மிக தொலை தூரத்தில் 2 குதிரைகள் வந்து கொண்டிருந்தன. அனபாய குலோத்துங்கனும் பாலவராயரும் தான் அப்புறவியை மேலேறி வந்து கொண்டிருந்தனர். அந்த பாழ் பாதை காட்டின் காலடியை தொட்டு நின்றுவிட்டது. அதற்கு மேல் போக வழியில்லை. செடி கொடிகளையும் மரக்கிளைகளையும் நீக்கி கொண்டு சிறு வழி பிடித்து மனம் போனபடி காட்டினுள் நுழைய வேண்டியதுதான். குதிரையை செலுத்தி செல்ல முடியாது. கால்நடையாக அதுவும் சிரமப்பட்டு போக வேண்டும். வீரர்கள் அனைவரும் குதிரையை விட்டு கீழே இறங்கினர். அவரவர் குதிரையை புதர்களின் மறைவில் கட்டி போட்டுவிட்டு அருகில் காய்ந்து நின்ற ஒரு கரும்புலி மரத்தை தீயிட்டு கொளுத்தி எரிய விட்டுவிட்டு காட்டினுள் புகுந்து மறைந்தனர். துஷ்ட மிருகங்கள் குதிரைகளிடம் நெருங்காதிருக்கவே அப்படி மரத்திற்கு தீயிட்டுவிட்டு சென்றனர். அவர்கள் போன நெடுநேரம் கழித்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் குலோத்துங்கனும் பாலவராயரும். இருவரும் குதிரையை விட்டு கீழே இறங்கினார்கள். குதிரையின் சேனவாரை மடித்து அதன் முதுகின் மீது போட்டுவிட்டு மெல்ல திரும்பிய அனபாயன் பாலவராயரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அவனது பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட அவர் அவன் அருகில் நெருங்கி வந்து, காளத்தி தேவன் இந்த இடத்தில்தானே நமக்காக காத்திருப்பதாக சொல்லி சென்றான் அரசே என்றார். ஆம் என்று ஏதோ யோசனையில் தலையசைத்தான் அனபாயன். அரசே, பொழுது இப்போதுதான் சாய்ந்திருக்கிறது. அதனால் இருட்டிய பிறகு அவன் இங்கு வந்து நம்மை அழைத்து செல்லலாம். முதல் சாமத்திற்கு மேலேதான் சதிகாரர்கள் அங்கு வருவார்கள். அவர்களின் வருகையை அறிந்து வரவே காளத்தி தேவன் போயிருப்பான். அவன் வரும் வரையில் நாம் இங்கேயே இருக்கலாம். விவரம் அறியாமல் இந்த நேரத்தில் காட்டினுள்ளே செல்வது அத்துணை உசிதமானதல்ல. எனினும் அரசர் கருத்து எப்படியோ அப்படி நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினார் பாலவராயர். உங்கள் யோசனை சரியானதே. காளத்தி தேவன் வரும் வரையில் நாம் இங்கேயே காத்திருப்போம் என்ற அனபாயன் மீண்டும், நமக்கு முன்னால் நம் வீரர்கள் காட்டினுள் நுழைந்து போய்விட்டார்களே, அவர்கள் அங்கு போய் என்ன செய்வார்கள்? அந்த சதிகாரர்கள் இவர்களை பார்த்துவிட்டால் எச்சரிக்கையாகி விடுவார்களே என்றான் கவலையுடன். அப்படி ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம் வீரர்களிடம் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறேன். அவர்கள் அந்த சமண மண்டபத்துக்கு அருகில் போகாமல் தொலைவிலேயே ஓரிடத்தில் மறைந்திருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறேன். காளத்தி தேவனுடன் நாம் காட்டில் நுழைந்த பிறகுதான் அவர்கள் நம்மை பின்தொடர்வார்கள். அதுவரை மிக்க விழிப்புடன் இருக்கும்படியும் எச்சரித்திருக்கிறேன் என்றார் பாலவராயர். சிறிது நேர அமைதிக்கு பிறகு மீண்டும் அவரே கேட்டார், காளத்தி தேவன் இங்கே நம்மை எந்த நேரத்தில் சந்திப்பதாக சொன்னான் அரசே என்று. முதல் சாமம் கழிந்து நிலவு புறப்படும் போது நான் அவனை வந்து சந்திப்பேன் என்றேன். ஆனால் நாம் குதிரையை வேகமாக செலுத்தி வந்ததால் இந்த நேரத்தில் இங்கு வந்து சேரும்படியாகி விட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தாமதமாகவே புறப்பட்டிருக்கலாம். அதனால் பாதகம் இல்லை அரசே, எல்லாம் நன்மைக்காகவே இருக்கும். இருவரும் அங்கிருந்து மெல்ல நடந்தனர். சற்று தொலைவில் ஒரு பாழடைந்த ஜீனாலயம் காணப்பட்டது. அது ராஜராஜரின் தமக்கையான குந்தவை பிராட்டியாரால் கட்டப்பட்டது. அதனால் அவளது பெயரையே அந்த ஜீனாலயத்திற்கு சூட்டப்பட்டிருந்தது. ராஜராஜபுரத்தில், அதாவது தற்போதைய திண்டிவனம் பகுதியில் இதே போன்ற ஒரு ஜீனாலயத்தையும் அவள் கட்டியிருந்தாள். அது தவிர அவ்வூரில் ரவிகுல மாணிக்க ஈஸ்வரம் என்ற சிவாலயம் ஒன்றும் குந்தவை விண்ணகரம் என்ற விஷ்ணு ஆலயம் ஒன்றும் எடுப்பித்து புகழ் எய்தினாள். ரவிகுல மாணிக்கம் என்பது ராஜராஜனின் விருது பெயர்களில் ஒன்றாகும். இந்த குந்தவை ஜீனாலயம் இங்கே சமணர்கள் வாழ்ந்தபோது
மிகவும் கண்ணும் கருத்துமாக போற்றி காக்கப்பட்டு வந்தது. அவர்கள் இங்கிருந்து பெயர்ந்து போன பிறகு சுமார் 100 ஆண்டுகளுக்குள் நாடாக இருந்த இந்த இடம் காடாகவும் கோயிலாக இருந்தது குட்டிச் சுவராகவும் மாறிவிட்டன. இயற்கையின் சக்திக்கு முன்னே மனித முயற்சிகள் எவையும் நிரந்தரம் பெறுவதில்லை என்ற உண்மைக்கு சான்றாக நின்று கொண்டிருந்தது அந்த பாழடைந்த ஜீனாலயம். அந்த ஆலயத்தின் கிளமான ஒரு தூணின் மீது போய் அமர்ந்தான் குலோத்துங்கன். பாலவராயர் அவன் எதிரே சென்று அமர்ந்தார். இருவரும் தனித்தனியே ஏதோ சிந்தனையில் லயித்திருந்தனர். நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு குலோத்துங்கன் தலை நிமிர்ந்து, பாலவராயரே, இங்கு என்னுடன் புறப்படுவதற்கு முன்பு நீங்கள் உங்கள் தமையனாரை சந்தித்தீர்களா என்றான். இல்லை அரசே, நான் சேந்தமங்கலம் காடவராயரின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சேர்வதற்குள் அமைச்சர் அவர்கள் தில்லைக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். நான் தங்களை காண வரும் செய்தி அவருக்கு தெரிந்திருக்காது என்றே கருதுகிறேன் என்றார் அவர். ஆமாம், நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தீர்கள். காடவராயரும் தில்லைக்கு இதுகாரும் போய் சேர்ந்திருப்பார். அங்கு அருள்மொழி தேவரை சந்தித்து விவரம் அறிந்து கொள்வார். ஆயினும் அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வெடுத்து கொண்ட பிறகு தில்லைக்கு போயிருக்கலாம். அவசரப்பட்டிருக்க தேவையில்லை. புனர்ஜென்மம் எடுத்திருக்கும் அவருக்கு பூரண ஓய்வு வேண்டும். நானும் எவ்வளவோ சொன்னேன் அரசே, ஆனால் அவர் ஒரே பிடிவாதமாக புறப்பட்டு போய்விட்டார். இளவரசி எழிசி வல்லபி தடுத்தும் கேட்கவில்லையே. வீரர்களால் வெறுமனே வீற்றிருக்க இயலாததான். அது சரி, அந்த பெண் இன்னும் சேந்தமங்கலம் அரண்மனையில் தான் தங்கியிருக்கிறாளா? யாரை கேட்கிறீர்கள் அரசே? மலாட நாட்டு இளவரசி முக்கோ கிழானடியைத்தான் கேட்கிறேன். ஓ, சேதிராயரின் மகளா? அவள் இன்னும் அங்கேதான் இருக்கிறாள். ஆயின் அவளை அங்கு காண்பது அரிதாக இருக்கிறது. எங்கு போய் எப்போது வருகிறாளோ அதை என்னாலேயே அறிய முடியவில்லை அரசே. அவள் ஒரு அபூர்வ பிறவி, அதிசய பெண். அவளை போன்ற ஒருத்தியை நான் காண்பது அரிதுதான் அரசே. மலையமான் திருமுடிக்காரியின் வம்சத்தில் வந்த அவள் எளிதில் காணப்பெறாத ஒரு தெய்வ மங்கைதான். அவளால் அன்றோ எங்கள் மன்னர் 3 கண்டங்களிலிருந்து உயிர் தப்பினார். சோழ அரசாங்கத்தில் நான் ஏற்றிருக்கும் பதவியின் மானத்தையே அவள்தான் காப்பாற்றி எனக்கு அளித்தாள். அத்துடன் என் உயிரையும் மீட்டு கொடுத்தாள். அவள் மட்டும் அன்று இரவு கொள்ளிடக்கரைக்கு வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் நாம் கொள்ளிடத்தாயின் கற்ப கிரகத்தில் துயின்று கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட அவளுக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லையே என்ற கவலை இருக்கத்தான் செய்யும். செய்யவில்லையா? நிறைய செய்துவிட்டேன் பாலவராயரே. எனக்கு தெரியாதே. என்ன செய்தீர்கள் அரசே? துரோகம் செய்தேன். என்ன? நன்றி மறத்தல் செய்தேன். அரசே, மனதை புண்பட செய்தேன். பிரபு, இத்தனையும் அவளுக்கு செய்துவிட்டேன். என்ன செய்வது? எனது விதி அப்படி செய்ய வைத்துவிட்டது. குலோத்துங்கனின் குரல் கம்மியது. பாலவராயர் ஏதோ ஒன்றை லேசாக புரிந்து கொண்டவர் போல மௌனமானார். சிறு பொழுது கழித்து அனபாயன் கேட்டான், அன்று நான் சேந்தமங்கலம் அரண்மனை வரையில் வந்து திடீரென திரும்பிவிட்டது பற்றி அவள் உங்களிடம் ஏதாவது சொன்னாளா? இல்லை அரசே. அரண்மனை வரையில் வந்து திரும்பிச் செல்லும் மன்னருடன் காளத்தி தேவரா துணை போகிறார் என்று மட்டும் கேட்டாள். ஆம் என்றேன். உடனே குதிரை மேலேறி எங்கோ போய்விட்டாள். பிறகு 1 வாரம் கடந்துதான் அவளை பார்த்தேன். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. குலோத்துங்கன் மௌனமாக இருந்தான். பாலவராயரே மீண்டும் பேசினார். அரசர் அவர்கள் சேந்தமங்கலத்திற்கு வந்து திரும்பி போன அன்று அந்த பெண் முக்கோ கிழானடிக்கு ஒரு பெரிய விபத்து நேரிருந்தது. என்ன விபத்தா? பதற்றத்துடன் வினவினான் அனபாயன். ஆம் அரசே. அன்று மாலை அரண்மனை நந்தவனத்தில் முக்கோ கிழானடியும் ஏழிசி வல்லபியும் என் மகள் பரிபாதினியும் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் எதிரே இருந்த ஒரு பாதிரி மரத்தின் மீது சதி கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் கையில் கட்டாரியுடன் அமர்ந்திருந்தானாம். அவன் சேதிராயரின் மகளையோ அல்லது எனது மகளையோ கொல்லும் நோக்கத்துடன் அங்கு வந்திருந்தானாம். வல்லபியுடன் பேசிக் கொண்டிருந்த முக்கோ கிழானடி அவனை எப்படியோ பார்த்துவிட்டு இருள் சூழ்ந்து வந்த அந்த முதிர்ந்த மாலை வேளையில் அவள் எப்படித்தான் பார்த்தாலோ தனது இடுப்பில் இருந்த கத்தியை பிடுங்கி அக்கொலைகாரனை குறிபார்த்து வீசினாளாம். அக்கணமே அவனது உயிரற்ற பிணம் தரையில் விழுந்ததாம். இவ்விஷயம் அறிந்த காடவராயரின் அரண்மனையே அன்று பெரு வியப்பில் ஆழ்ந்துவிட்டது என்று சொல்லி நிறுத்தினார் பாலவராயர். குலோத்துங்கன் பேசும் திறனை இழந்தவன் போல வாயடைத்து போனான். இவ்வளவுக்கும் நான் தான் காரணம் என்று தனக்குத்தானே முனக்கிக் கொண்டான். நேரம் நகர்ந்து முதல் சாமமும் ஆரம்பமாகியது. காளதி தேவன் ஏன் இன்னும் வரவில்லை என்று மெல்ல இழுத்தார் பாலவராயர். நிலவு இன்னும் புறப்படவில்லை அல்லவா? விரைவில் வந்து விடுவான் என்று சொன்ன குலோத்துங்கன் உடனே பேச்சை மாற்றி, அன்று நான் காடவராயரை பார்க்காமல் திரும்பி வந்ததை பற்றி இளவரசி எழிசி வல்லபி ஏதேனும் கேட்டாளா என்றான். நேரடியாக ஒன்றும் கேட்கவில்லை அரசே.
ஆனால் அவள் ஒரு வாரம் வரை படுத்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. இப்போது மட்டும் என்ன, ஏதோ ஒரு பெரும் கவலையால் இளைத்து போய் துரும்பென மாறிவிட்டிருக்கிறாள். அனபாயன் மீண்டும் மௌனமானான். வல்லபி மட்டுமல்ல அரசி, எனது மகளும் தான் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் பாலவராயர். அவரிடம் எப்போதுமே சிரிப்பை காண்பது அரிது. அவர் சிரித்து அனபாயனை பார்த்ததில்லை. அப்படி எப்போதேனும் அபூர்வமாக சிரித்தால் அது அளவுக்கு மீறிய கவலையோ அல்லது எல்லையற்ற கோபமோ கொள்ளும்போது சிரிப்பார். இப்போதும் அவ்விரண்டு உணர்ச்சிகளில் ஏதோ ஒன்றால் உந்தப்பட்டுதான் சிரித்தார். பரிவாதினிக்கு என்ன வந்தது என்று கேட்ட குலோத்துங்கன் மெல்ல நகைத்து, ஓ, அவளது கவலைக்கு காரணம் எனக்கு தெரியும் என்றான். நானும் அதை கேள்விப்பட்டேன் அரசே. எனக்கு அவளது விருப்பத்தில் எந்தவித மாறுபாடும் இல்லை. ஆனால் என் அண்ணன் அருள்மொழி தேவரின் அபிப்பிராயம்தான் மாறாக இருக்கிறது. அப்படியா? அமைச்சர் அவ்வாறு கருதினால் அதில் ஏதேனும் பொருள் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் என் மகளின் போக்கை பற்றி நான் கவலைப்படுகிறேன் அரசே. அரசே, என் அண்ணார் அவர்கள் சோழ நாட்டுக்கு போய் என்ன செய்தி கொண்டு வந்தார் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா என்றார் பாலவராயர். தங்களுக்கு அது பற்றி தெரியுமா என்பதை அறியவே நான் முன்பு உங்களிடம் அமைச்சரை பார்த்தீர்களா என்று கேட்டேன். ஆயினும் பரவாயில்லை, அந்த செய்திகளை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஏனென்றால் நாம் இப்போது இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கே அச்செய்திகள்தான் அடிப்படை காரணம். இப்போது உங்களுக்கு ஒரு பழைய விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். என் பாட்டனார் குலோத்துங்க சோழர் தமது வலதுகரம் போல இருந்த கருணாகர தொண்டைமான் எனும் மாவீரரின் துணை கொண்டு மேலை சாளுக்கிய மன்னனான 6ஆம் விக்ரமாதித்தன் என்பானை வென்று அவனுடைய நாட்டை கீழே சாளுக்கியத்துடன் சேர்த்தார் அல்லவா? அப்போது அச்சாளுக்கிய வேங்கி நாட்டை ஆளும் பொறுப்பு குலோத்துங்கரின் செல்வரும் எனது தந்தையாருமான விக்ரம சோழரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் சில காலம் வேங்கி நாட்டில் தங்கியிருந்து அந்நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார். குலோத்துங்கர் மூப்படைந்ததும் தம் மைந்தரிடம் முழு ஆட்சி பொறுப்பையும் ஒப்படைத்துவிட விக்ரம சோழரை அழைத்தார். உடனே விக்ரம சோழர் மகராசா பாடி நாட்டை வல்லூர்புரத்திலிருந்து ஆண்டு கொண்டிருந்த சிற்றரசனான நல்லண்ண சோழதேவன் என்பவனிடம் வேங்கி நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பட்டம் பெற வேண்டி சோழ நாட்டுக்கு திரும்பி வந்தார். அந்த சமயம் பார்த்து அரசை இழந்து ஓடிவிட்டிருந்த விக்ரமாதித்தன் திடீரென்று படை திரட்டி வந்து நல்லண்ண சோழதேவனை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு வேங்கி நாட்டையும் கைப்பற்றி கொண்டான். இதை அறிந்த என் தந்தை மிக்க மனவேதனையுடன் சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். விக்ரமாதித்தன் காலமானான். அவனுடைய வாரிசு ஒருவன் வேங்கி மன்னனாக முடிசூட்டி கொண்டான். இதுதான் தக்க தருணம் என்று என் தந்தையார் வேங்கியின் மீது படை திரட்டி சென்று மிக சுலபமாக அதை கைப்பற்றி கொண்டார். இனி வேங்கியின் மீது ஆசை கொள்வார் எவரும் இல்லை என்ற தைரியத்தில் முதலிலேயே நாட்டை கோட்டை விட்ட நல்லண்ண சோழதேவனையே அழைத்து மறுபடியும் அவனிடம் அந்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து ஆண்டுதோறும் தமக்கு திரை செலுத்தும்படி கட்டளையிட்டுவிட்டு சோநாடு திரும்பிவிட்டார். ஆனால் நன்றி மறந்த அந்த நயவஞ்சகன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விக்ரம சோழருக்கு திரை செலுத்த மறுத்து வேங்கியின் முழு உரிமை மன்னன் நானே என்று பிரகடனப்படுத்தி கொண்டான். இதை அறிந்த என் தந்தையார் ஆற்றா சினத்துடன் 3ஆம் முறையாக வேங்கியின் மீது படையெடுத்தார். கோழையான நல்லண்ண சோழனை அரசு கட்டிலிலிருந்து புரட்டி தள்ளி கழுவிலேற்றினார். அந்த சோழனுக்கு 2 ஆண் மக்கள் இருந்தனர். அவர்கள் அப்போது 4 வயதும் 6 வயதுமான பாலகர்களாக இருந்தனர். பிள்ளை பாசம் மிகுந்தவரான என் தந்தை அச்சிறுவர்களை ஏதும் செய்யாமல் ஒரு குடியானவனுக்கு சுவீகார புத்திரர்களாக கொடுத்துவிட்டார். பிறகு அச்சிறுவர்களை பற்றிய தகவல் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. இறுதியில் இப்போது அந்த புல்லுருவிகள் தாம் எனது நாட்டுக்கு தீங்கு செய்து என்னையும் என் ஆட்சியையும் ஒழித்து கட்ட கிளம்பி இருக்கிறார்களாம். என் தந்தையார் அவர்களுடைய தந்தையை கொன்றவன் பழியை என் மீது தீர்த்து கொள்ள கங்கணம் கட்டியிருக்கிறார்களாம். அவர்கள் 2 பேரும் நம் நாட்டிலேயே இருந்து எனக்கு எதிரான சதி வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்களாம். அவர்களின் அந்த பழி வன்மத்திற்கு நான் தொடங்கியிருக்கும் தில்லை திருப்பணி திட்டத்தை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். நம் நாட்டு மக்கள் தத்தமது சமயத்தை உயிராக மதிப்பவர்கள். அவர்களிடையே சமய பூசலை கிளப்பிவிட்டால் மிக எளிதில் தேச துரோகிகளாகி விடுவார்கள். தேசமும் சமயமும் ஒன்று எனும் உணர்ச்சி இன்னும் நம் மக்களிடையே வேரூன்றவில்லை. தேசபக்தி வேறு, சமயபக்தி வேறு என்றே அவர்கள் கருதுகிறார்கள். இந்த தவறான கருத்தை தான் அந்த சதிகாரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இங்கே சைவ வைணவ பூசலையும் கிளப்பிவிட முனைந்திருக்கிறார்கள். மத சுதந்திரத்தை பறிக்கும் எந்த மன்னனும் மணிமுடி தாங்கிக் கொண்டிருக்க முடியாது என்பதை அறிந்தே என் அருமை நாட்டு மக்களிடையே என்னை மத விரோதியாக்கி காட்டுகிறார்கள். அதை சிலர் நம்பவும் செய்கிறார்கள். இங்கே அவர்கள் இப்படி செய்து கொண்டே தங்கள் சொந்த நாடான சோழ நாட்டிலும் கலகங்களை உண்டு பண்ணி வருகிறார்கள்.
அங்குள்ள நம் ராஜ பிரதிநிதிக்கு எதிராக பல சதிவேலைகள் செய்து வருகிறார்களாம். சோழ பிரஜைகளில் சிலரை தமது ரகசிய போர் படையிலும் சேர்த்து கொண்டு அந்த சதி செயலுக்கு பிறகு சோழ அரசாங்கத்தின் பொக்கிஷத்திலிருந்து பணமும் போகிறது என்ற செய்திதான் என்னை கதிகலங்க வைத்திருக்கிறது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் என்னை ஒழித்து கட்டிவிட்டு உடனே சோழ நாட்டின் மணிமுடியை பறித்து கொள்ள வேண்டும் என்பது அவ்விரு சகோதரர்களின் திட்டம். இந்த பயங்கர செய்திகளைத்தான் அமைச்சர் அருள்மொழி தேவர் சோழ நாட்டு சுற்றுப்பயணத்தின் வாயிலாக அறிந்து வந்து சொல்லி இருக்கிறார். அமைச்சர் என்னை தக்க சமயத்தில் எச்சரித்திருக்கிறார். இதற்காக நானும் எனது நாடும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இச்செய்திகள் எனக்கு எட்டுவதற்கு சற்று முன்பு என் ஆருயிர் நண்பன் காளத்தி தேவன் பல பகீரத முயற்சிகள் செய்து ஒரு பயங்கர உண்மையை என்னிடம் வந்து தெரிவித்தான். நல்லெண்ண சோழ தேவனின் இரு மைந்தர்களில் ஒருவன் பெயர் சித்தன்ன தேவனாம். அவன்தான் நம் நாட்டில் இருந்து கொண்டு சதி வேலை செய்து வருகிறானாம். இன்றும் ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் போட தன் சகாக்களுடன் இந்த திருமாணிக்குழி காட்டிலுள்ள சமணப்பள்ளிக்கு வரப்போகிறானாம். அவனை பிடிக்கவே நாம் இப்போது இங்கு வந்திருக்கிறோம். எனக்காகவும் நமது நாட்டுக்காகவும் காளத்தி தேவன் அளப்பரிய தொண்டுகள் செய்திருக்கிறான். அவனுக்கு என்னுடைய நன்றியை எந்த வகையில் காட்டுவது என்றே தெரியவில்லை. மிக தொலைதூரத்தில் குதிரை ஒன்று ஓடி வந்த குளம்பொலி கேட்டு சட்டென்று தன் பேச்சை நிறுத்தினான் குலோத்துங்கன். பாலவராயர் எழுந்து நின்று ஒலி வந்த திக்கில் தம் காதையும் கண்ணையும் பதிய வைத்தார். வருவது காளத்தி தேவனாக இருப்பானோ? குலோத்துங்கன் கேட்டான். அப்படித்தான் நினைக்கிறேன் அரசே. நிலவும் முளைத்து விட்டது என்றார். உடனே அவர் மன்னர் அவர்களிடம் ஒரு சிறு யோசனை என்று தயங்கி இழுத்தார். குதிரை மேல் வருவது காளத்தி தேவனாக இருந்தாலும் அவன் இங்கு வந்து சேரும் வரையில் நாம் இந்த ஜீன் ஆலயத்தின் பின்னால் சென்று மறைந்து நிற்பது நல்லது என்று நினைக்கிறேன். உங்களுடைய எண்ணம் அதுவானால் அப்படியே செய்வோம் என்று கூறிக்கொண்டே போய் ஜீன் ஆலயத்தின் பின்னால் மறைந்து நின்றான் அனபாயன். பாலவராயர் அவனுக்கு பக்கத்தில் வந்து தமது பரந்த மார்பினால் அவனை மறைத்து நின்று கொண்டார். தொலைவில் கேட்ட குதிரை குளம்புலி இப்போது சமீபத்தில் கேட்டது. பனிக்கால சந்திரன் மங்கிய ஒளியுடன் மேல் எழும்பிக் கொண்டிருந்தான். வெகு வேகமாக வந்த குதிரை அந்த ஜீன் ஆலயத்தின் அருகில் நிற்கும் என்று எதிர்பார்த்தார்கள் அனபாயனும் பாலவராயரும். ஆனால் அக்குதிரை அங்கு நிற்கவில்லை. வந்த அதே வேகத்துடன் ஜீன் ஆலயத்தை கடந்து காட்டினுள் புகுந்துவிட்டது. அப்படி புகுந்தபோது அந்த குதிரையை செலுத்தி வந்த ஆளின் முகத்தில் நில ஒளி ஒரு கணம் பாய்ந்து பின்னர் ஒரு மரக்கிளையால் மறைந்தது. அந்த ஒரு கண நேரத்தில் அங்கு தோன்றி மறைந்த அந்த முகம் திருக்கோவலூர் சிற்றரசர் சேதிராயரின் முகம்தான் அது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.